ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 3. நம்ம ஹீரோ இப்போ கியமோசா கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக நின்றுட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு அடிமையாகவே இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஹீரோவால் அந்த லீடர்ஸை மீட் பண்ண முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ சண்டைக்கு தயாராக நின்றுட்டு இருக்கான். கியமோசா எடுத்தவனே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ளையிங் பஞ்ச விடவும் அவன் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியுது. அவன்கிட்ட கண்டிப்பாக மோதி என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ அடி வாங்குறத பார்க்குற ஆக்கோன் செம டென்ஷன் ஆகிறான். அப்படிதான் விடாத கியமோசா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற எல்லாருமே கியமோசாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. டாக்கமிச்சி உன்னால முடியும், சண்டை போடுறா, வா மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னும் விட்டு கொடுக்கல, நின்றுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கியமோசா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டே இருக்கிறத பாக்குற அவன் ஃப்ரெண்ட் ஆக்கோனுக்கு செம டென்ஷன் ஆகுது. பசாம கத்தி எடுத்துட்டு அவனை குத்திரலாமா அப்படின்னு சொல்லி ரெடி ஆகுறான். பார்த்தா கியமோசாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே திடீர்னு அமைதி ஆகுறாங்க. ஆக்கோனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம ஹீரோ அவ்வளோ அடி வாங்கியும் கூட இன்னும் ஸ்டில் சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவனை தடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவை அடிச்சு அவனுக்கே மூச்சு வாங்கி அதுக்கு மேல அடிக்க முடியல. நான் இன்னும் விட்டு கொடுக்கறதா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹே டாக்கமிச்சி இப்படியே போனா நீ செத்துருவ, நீ சாகுற லெவலுக்கு இந்த ஃபைட் அவ்வளோ ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா நான் இன்னும் விட்டு கொடுக்கறதா இல்ல. 12 வருஷமா நான் பயந்து ஓடுனதெல்லாம் போதும், நான் இதுக்கப்புறம் பயந்து ஓட போறது இல்ல. ஹீனாவை ஒன்னாலதான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நவுட்டோ சொன்னதை நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறான். போதும் நிறுத்து டாக்கமிச்சி, நீ தைரியமானவங்கிறத இங்க எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணிட்ட, இதுக்கு மேல சண்டை போடாத அப்படின்னு சொல்லி ஆக்கோன்னு சொல்லவும், நான் இதுக்கப்புறம் திரும்ப பின்வாங்க முடியாது, எனக்குன்னு ஒரு காரணம் இருக்கு, நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. ஹே கியமோசா, நீ ஜெயிக்கணும்னா அதுக்கு என்ன கொன்னாதான் முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் பேட்டை எடுத்துட்டு வாங்க, அவன் ஆசையை நம்ம நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி கியமோசா சொல்றான். எனது பேட்டா? ஆனா இது ஃபிஸ்ட் ஃபைட்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹே கியமோசா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அங்க ஒருத்தன் வாரான். யார் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். ரொம்பவும் நட்டையா இருக்கிற ஆளு, தலையில டிராகன் டாட்டோ போட்டிருக்கு. அப்படின்னா இதுதான் டோக்கியோ மாஞ்சிகேங்கோட வைஸ் கமாண்டர் கென் ரயோஜி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றான். ஹே கெனி, என்னோட டோராயாக்கி தேர்ந்து போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தர் சொல்கிறான். யார் இவன் இந்த இடத்துல வந்து இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாரும் தலை வணங்கி வெல்கம் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃபோட்டோவில் பார்த்த அந்த டோக்கியோ மாஞ்சிகேங்கோட லீடர் மாஞ்சிரோ சானா தானே இது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். சார் நான் டோக்கியோ மாஞ்சிகேங்கில் 3வது டிவிஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லவும், அவன் பாட்டு கண்டுக்கிடாம போயிட்டு இருக்கான். சார் தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி கென்னி வந்து சொல்லிட்டு போகிறான். கமாண்டர் உங்களை வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கியமோசா சொல்லவும், கென்னி அவன் வயிற்றுலேயே ஒரு கிக்கு விட்டு, கமாண்டருக்கு வணக்கம் வைக்கும் போது தலை குனிஞ்சு வணக்கம் வைக்கணுங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவன் வயிற்றுல ஒரு கிக்க விட்டுருக்கான். என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி கியமோசா சொல்றான். அந்த டோக்கியோ மாஞ்சிகேங்கோட கமாண்டர் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு உன்னோட பேர் என்னன்னு கேட்கவும், டாக்கமிச்சி ஹானகாக்கி அப்படின்னு சொல்லவும், நீ செகண்ட் இயர் தானே அப்படின்னு கென்னி கேட்கவும், ஆமா அப்படின்னு அவன் சொல்றான். சரி அப்படின்னா இனிமே நான் உன்னை டாக்கமிச்சின்னு கூப்பிடுறேன், இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஹே கியமோசா, நீ தானே இந்த ஃபிஸ்ட் ஃபைட்லாம் நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு கியமோசாக்கு ஒரே கிக்கு. உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் கியமோசாவை போட்டு ஆட்டின்னு அடிக்கிறான். நம்ம ஹீரோ மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஃபைட் கிளப்ங்கிற பேர்ல மத்தவங்க கிட்ட மோசமா நடந்துக்கிட்டு டோக்கியோ மாஞ்சிகேங்கோட ரெப்புடேஷனை கெடுக்காத அப்படின்னு அந்த லீடர் சொல்லிட்டு, சரி வா கென்னி போலாம் அப்படின்னு சொல்ல, பப்ளிக்ல வச்சு என்ன கென்னின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஹே டாக்கமிச்சி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். எல்லாருக்குமே ஷாக்கிங். ஒரு வழியா அந்த பிரச்சனை முடியுது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. அவ்வளோ பெரிய வாள் மைக்கி, அவனே உன்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமான்னு கேட்கறான். நீ ரொம்ப ஆசம்னு சொல்லவும், அவ்வளவுதான் என் லைஃபே முடிஞ்சு போச்சு, கியமோசா கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பெரிய மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டேன், அவன் இன்னும் என்னெல்லாம் சித்திரவதை பண்ண போறானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுறான். ஜாப்பனீஸ்ல டாக்கே அப்படின்னா பணியாரம். ஹே இதுக்கப்புறம் உன் பேரு டாக்கே மிச்சி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்றானுங்க. அப்போ ஆக்கன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட உண்மையை சொல்றான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் அவன் கிட்ட அடிமையாவே இருப்பாங்கன்னு சொல்லி நான் கியமோசாவை கத்தி எடுத்து குத்தலான்னு தான் பிளான் போட்டிருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ செஞ்ச விஷயத்துல நான் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆக்கன் சொல்லவும், ஆக்கன் நீ உண்மையிலேயே கிரேட், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். நீ செஞ்ச விஷயத்தினால தான் இதுக்கப்புறம் நம்ம அவனுக்கு அடிமையா இருக்க தேவையில்ல, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு ஆக்கன் சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. திரும்பவும் நான் இப்போ ஸ்கூலுக்கு போகணும், எரிச்சலா வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கடுப்பா போயிட்டு இருக்கவும் ஹீனா அந்த இடத்துக்கு வரா. இன்னைக்கு சாயங்காலம் நான் கிண்டர் கார்டன் போக வேண்டியது இருக்கு, நீயே என் கூட வரியா, அது ஒரு டேட்டிங் மாதிரி நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. சரி கண்டிப்பா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஸ்கூல் போறதும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஹீனாவை எப்படி காப்பாத்துறதுங்கிறத பத்தி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். டோக்கியோ மாஞ்சிகேங்கோட ஒரு லீடரை நான் மீட் பண்ணிட்டேன். ஹீனா சாகிறதுக்கு டோக்கியோ மாஞ்சிகேங் தான் காரணமா இருக்கு. அந்த இன்சிடென்ட் நான் தடுக்கணும்னா அந்த 2 லீடர்ஸையும் மீட் பண்ண விடாம தடுக்கணும். மாஞ்சிரோ சானாவை நான் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டேன், ஆனா அதை வச்சு மட்டும் என்னால
என்ன பண்ண முடியும், அவங்க 2 பேரையும் எப்படி நான் மீட் பண்ண விடாம தடுக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா வேற ஸ்கூல் ஆளுங்க நம்ம ஸ்கூலுக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேக்குது. ஹே டாக்கிமிச்சி, நீ இங்க தான் இருக்கியா, சரி வா நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி மைக்கி கூப்பிடுறான். கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சார் சொல்றாரு. அதெல்லாம் யாரும் கண்டுக்கிடவே இல்லை. நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. தேர்ட் இயர்ஸ் எல்லாரையுமே பார்த்தா மைக்கியும் டிராக்கனும் அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. எல்லாரும் லைனா படுங்க, ஒரு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது, இது உங்களை விட எனக்கு தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி டிராக்கனும் மைக்கியும் அவனுங்க மேல ஜாலியா ஏறி விளாண்டுகிட்டு இருக்கானுங்க. ஏதோ டெய்லியும் பிரஷ் பண்ற மாதிரி இந்த மாதிரி பண்றதெல்லாம் இவங்களுக்கு சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹே அது அந்த இன்வின்சிபிள் மைக்கியும் டிராக்கனும் தானே, மைக்கி கூடவே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க அவ்வளோ சூப்பரான ஒரு ஆளு நம்ம ஸ்கூல்ல படிக்கிறானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. டாக்கேமிச்சி தானே அது, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. ஹீனா அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கா. ஹே அந்த டோமானோட மைக்கியும் டிராக்கனும் தானே அது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. கீசகியும் மைக்கியும் மீட் பண்ணக்கூடாதுன்னா நான் மைக்கிக்கு எப்பவோ க்ளோஸா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி வாங்க போலான்னு மைக்கி சொல்லவும் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீனா அந்த இடத்துக்கு வரா. ஹாய் ஹீனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் மைக்கி செவுட்லயே ஒன்று பலார்னு விடுதா. எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. இவன் கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, வா டாக்கிமிச்சி போலாம் அப்படின்னு சொல்லி ஹீனா கூட்டிட்டு போறா. ஆனா அவ கை நடுங்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். ஹே அடிச்சுட்டு நீ பாட்டு போயிருவியா அப்படின்னு சொல்லி டிராக்கன் அவளை பிடிக்கவும் நீங்க 2 பேரும் இந்த ஸ்கூலே ஃபர்ஸ்ட் கிடையாது, ஸ்கூலுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சாம விருப்பமே இல்லாம அவனை கூட்டிட்டு போறது ஃப்ரெண்ட்ஸ் பண்ற விஷயம் இல்ல. டாக்கேமிச்சியை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். இப்பெல்லாம் வீட்டுக்கு வரும்போது அவன் அடிபட்டு தான் வரான், அதுக்கு காரணம் நீங்க தான் தெரிஞ்சதுன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் உடனே நம்ம ஹீரோ அவ மேல இருந்து கையை எடு அப்படின்னு சொல்றான். என்னடா சொன்னா கொஞ்சம் திரும்ப சொல்லு அப்படின்னு டிராகன் கேட்கவும் நான் என்ன ஆனாலும் சரி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீனா சொன்னது ஞாபகம் வருது. நானும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவ மேல இருந்து கையை எடுக்கல, உன்னை சும்மா விட மாட்டேன், கையை எடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னையவே மறட்டுறியா அப்படின்னு சொல்லி டிராகன் கேட்கறான். சில விஷயங்களை நான் எப்பவோ திரும்ப விட்டு கொடுக்கறதா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு நினைச்சேன் டாக்கேமிச்சி, ஆனா நீ இப்போ சாக போற அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்றான். ப்ராமிஸ் பண்ணுங்க, அவளை மட்டும் நீங்க எதுவும் செய்யக்கூடாது, அவ மேல மட்டும் கை வச்சிங்க உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் அதை டிசைட் பண்றது நான் தான் அப்படின்னு மைக்கி அடிக்கிற மாதிரி வந்துட்டு ஹே நீ பரவாயில்ல தைரியமா தான்ப்பா இருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு பொண்ணுங்க மேல நான் எதுக்காக கை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்றான். ஹே டாக்கேமிச்சி நீ என்னையவே மறக்கணல அப்படின்னு டிராகன் கேட்கவும் அச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா எனக்கு அது பிடிச்சிருந்தது, ஏன்னா உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்காக நீ போராடின பத்தியா அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்றான். ஆமா யார் அவங்க அப்படின்னு சொல்லி ஹீனா கேட்டுட்டு உங்களை தப்பா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மைக்கி கிட்ட மன்னிப்பு கேட்கறா. நீ வச்ச அடி இன்னும் வலிக்குது அப்படின்னு சொல்லவும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவ சொல்றா. ஆனா எப்பவும் இதே மாதிரியே இருக்காத, மோசமான ஆளுங்க கிட்ட எப்படி பண்ணிட்டேன்னா எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு மைக்கி சொல்லவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் டாக்கேமிச்சி, எப்பவும் அவளை ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்றான். கண்டிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவங்க எல்லாருமே வெளியே கிளம்புறாங்க. மைக்கி ரொம்பவுமே நல்லவனா இருக்கான், ஃபியூச்சர்ல டோமன் மோசமா இருக்க கண்டிப்பா இவன் காரணமா இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு ஹே மைக்கி எதுக்காக என் கூட ஃப்ரெண்டான நம்ம ஹீரோ கேட்கவும் இது என்னடா கேள்வி அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கறான். தெரியாம கேட்டம்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், ஆனா இப்போ அவன் இறந்து போயிட்டான். எனக்கு தெரிஞ்ச சூப்பரான ஆள்னா அது என் அண்ணன் தான், தனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக எப்பவுமே போராடுவான், தன்னால முடியல என்னால விட்டு கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லவும் உங்க அண்ணன் உண்மையிலேயே சூப்பர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கிட்டத்தட்ட ஒன்னே மாதிரி தான் டாக்கேமிச்சி அப்படின்னு நம்ம சொல்லவும் நான் அந்த லெவலுக்குலாம் ஒர்த் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இருக்கிற கேங்ஸ்டர் எல்லாருமே மோசம் தான் எல்லாரும் சொல்றாங்க. எங்க அண்ணன் ஒரு காலத்துல பைக் கேங் ஒன்று வச்சிருந்தா, அவங்க எப்பவும் சுத்திக்கிட்டே இந்த இடம் ஒரே சவுண்டாவே தான் இருந்துட்டு இருக்கும், ஆனா அவங்க பண்ற பிரச்சனையா அவங்களே எப்பவும் சரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு புது கேங்கை தான் நான் உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ அதில் ஜாயின் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றான். ஆனால் எனக்கு அந்த லெவலுக்கு சண்டை போட வராதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் ஊரில் இப்போல்லாம் நல்லா சண்டை போடுறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க, ஆனால் ஒன்னே மாதிரி தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக கடைசி வரைக்கும் போராடுறவங்க தான் யாருமே இல்லை, ஸோ நீ எங்கள் டீமில் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவ்வளோ நல்லவனா இருக்கிற மைக்கி கண்டிப்பாக ஃபியூச்சரில் அந்த ட்ரக் ஆக்சிடென்ட் நடக்க காரணமாக இருக்க மாட்டான், அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த கீசக்கியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போகிறான். பார்த்தா கீசக்கி நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி போகிறான். அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ மிந்தி வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே பயந்து கோலையா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே தான் இருப்பான், ஆனா இப்போ நம்ம ஹீரோ அப்படி இல்லை, தனக்கு தேவையான விஷயங்களுக்காக போராட கத்துக்கிட்டான். அதனால நம்ம ஹீரோவோட பாஸ்ட் இப்போ மாறிட்டு இருக்கு. இதனால ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே வேற லெவல்ல சூப்பரா இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.